எல்லாருக்கும் நமஸ்காரங்கள். எல்லாரும் ஆச்சமனம் பண்ணிக்கோங்க. அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ. ஜலம் எடுத்து கையை தொடச்சுக்கோங்க. தொடச்சுட்டு கேசவா நாராயணா, மாதவா கோவிந்தா, விஷ்ணு மதுசூதனா, திரிவிக்ரமா வாமனா, ஸ்ரீதரா ஹர்ஷிகேஷா, பத்மநாபா தாமோதரா. பவித்திரத்தை எடுத்து மோதிர விரலில் போட்டுக்கோங்க. 2 கட்ட கர்ப்பங்கள் எடுத்து காலங்கீழே போட்டுக்கோங்க. ஜலம் எடுத்து கையை தொடச்சுட்டு 2 கர்ப்பங்களை எடுத்து பவித்திரத்தோடு சேர்த்து கையில் மடக்கிக்கோங்க. கையில் மடக்கிண்டு 2 கைகளாலையும் தலையில் கட்டிக்கோங்க. சுக்லாம் வரதரம் விஷ்ணம் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. பிராணாயாமம் பண்ணிக்கோங்க. ஓம் ஹோஹ், ஓம் ஹுவஹ, ஓம் சுவஹ, ஓம் மஹஹ, ஓம் ஜனஹ, ஓம் தபஹ, ஓம் சத்யம், ஓம் தத்சவிதுர்வரேண்யம் भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्. ஓம் ஆபஹ ஜ்யோதிரசஹ அமிர்தம் பிரம்மா பூர்புவः சுவரோம். வலது காது தொட்டுக்கோங்க. ஓம் ஓம் ஓம். சங்கல்பம் பண்ணிக்கோங்க. 2 கைகளையும் இந்த மாதிரி வச்சுட்டு சங்கல்பம் பண்ணிக்கோங்க. மமோபாத்த சமஸ்த துரிதக்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் அபவித்ரஹ பவித்ரோ வா சர்வாவஸ்தாம் கதோபி வா யஸ்மரேத் புண்டரீகாக்ஷம் சபாஹ்ய அப்யந்தரஹ சுசிஹ மானசம் வாசிகம் பாபம் கர்மணா சமுபார்ஜிதம் ஸ்ரீராம ஸ்மரணேனைவ வ்யபோஹதி ந சம்சயः. ஸ்ரீராம ராம ராம திதிர்விஷ்ணுः ததா வாரः நக்ஷத்ரம் விஷ்ணுரேவ ச யோகश्च கரணம் சைவ சர்வம் விஷ்ணுமயம் ஜகத். ஸ்ரீ கோவிந்த கோவிந்த கோவிந்த. அத்ய ஸ்ரீ பகவதः மகாபுருஷஸ்ய விஷ்ணோராஜ்ஞயா பிரவர்த்தமானஸ்ய அத்ய பிரம்மணः द्वितीयपरार्धे श्वेतवराह कल्पे वैवस्वत मन्वन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे शकाब्दे अस्मिन् वर्तमाने व्यावहारिके प्रभवादीनां षष्ट्याः संवत्सराणां मध्ये क्रोधिनाम संवत्सरे दक्षिणायने वर्षऋतौ कन्यामासे कृष्णपक्षे दशम्यां पुण्यतिथौ भृगुवासर पुष्यनक्षत्र युक्तायां विष्णुयोग विष्णुकरण एवं गुण विशेषण विशिष्टायां अस्यां दशम्यां पुण्यतिथौ. எல்லாரும் பூனல இடம் பண்ணிட்டு அவருடைய கோத்திரத்தை சொல்லிக்கோங்க. கோத்ராணாம் வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபாணாம் மம பித்ருபிதாமஹ பிரபிதாமகானாம். எல்லாரும்
அம்மா வழியுடைய கோத்திரத்தை சொல்லிக்கோங்க. கோத்ராணாம் வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபாணாம் மம சபத்னீக மாதாமஹ மாதுः பிதாமஹ மாதுः பிரபிதாமகானாம் உபயவம்ச பித்ரேணாம் தத்தத் கோத்ராணாம் தத்தத் ஷர்மணாம் வசு வசு ஸ்வரூபாணாம் பித்ருவ்ய மாதுலாதி வர்க்கத்வய அவசிஷ்டானாம் சர்வேஷாம் காருணிக பித்ரேணாம் அக்ஷய்ய திருப்த்யர்த்தம் கன்யாகதே சவிதரி ஆஷாத்யாதி பஞ்சம அபரபக்ஷ பிரயுக்த மகாலய புண்ணியகாலே ஒரே ஒரு நாள் தர்ப்பணம் பண்ணக்கூடியவர்கள் சத்ரன் மகாலய ஸ்ராத்தம் தில தர்ப்பண ரூபேண அத்ய கரிஷ்யே அப்படின்னு சொல்லிக்க வேண்டியது. 16 நாளும் தர்ப்பணம் பண்ணக்கூடியவர்கள் பக்ஷீய மகாலய ஸ்ராத்தம் தில தர்ப்பண ரூபேண அத்ய கரிஷ்யே அப்படின்னு சொல்லிக்க வேண்டியது. எல்லாரும் தர்பைய இடது பக்கம் கீழே போட்டுடுங்க, வடக்க போட்டுட்டு பூனை சரியா போட்டுக்கோங்க. சரியா போட்டுட்டு ஜலம் எடுத்து கையை தொடச்சுக்கோங்க. எல்லாரும் தாம்பாளத்துல இந்த மாதிரி 2 பக்கமும் கட்டதிர்பங்களை போட்டுக்க வேண்டியது. தெற்கு நுனியாக கூர்ச்சம் வச்சுக்கணும். அதாவது இப்போ நான் ஈஸ்ட் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி உட்கார்ந்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி கூர்ச்சம் உபயோகப்படுத்துறவா கூர்ச்சத்தினுடைய நுனி, அதாவது கூர்ச்சத்தினுடைய நுனி ரைட் சைடில், உங்களுக்கு ரைட் சைடு தெற்கு நுனியாக வரணும். இந்த மாதிரி வச்சுட்டு தர்ப்பணம் பண்ண வேண்டியது. இந்த மாதிரி கூர்ச்சம் உபயோகப்படுத்தக்கூடியவா இந்த ஃபோல்டு பண்ணியிருக்கக்கூடிய இடம் லெஃப்ட் சைடில் வரணும், இந்த நுனி ரைட் சைடில் வரணும். இந்த மாதிரி வச்சுட்டு தர்ப்பணம் கொடுக்க வேண்டியது. எல்லாரும் பூனல் இடம் பண்ணிட்டு 2 எள்ள கையில் எடுத்துக்கோங்க. உஷந்தஸ்த்வா ஹவாமஹே உஷந்தஹ சமிதீமஹி உஷன் உஷத ஆவஹ பித்ரேன் ஹவிஷே அத்தவே. 2 எள்ள கையில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு சொல்லுங்க. அஸ்மின் கூர்ச்சே சகாருணிக வர்க்கத்வய பித்ரேன் அவாஹயாமி. அந்த எள்ள கூர்ச்சத்தினுடைய மேலே போட்டுடுங்கோ. 2 கட்டதர்பங்களை எடுத்து அந்த கூர்ச்சத்து மேலே வைங்கோ. சகாருணிக வர்க்கத்வய பித்ரேணாம் இதமாசனம். மறுபடியும் 2 எள்ள எடுத்து அந்த கூர்ச்சத்து மேலே போட்டுடுங்கோ. சகலாராதனை சுவர்ச்சிதம். அடுத்தபடியா கோத்திரம் சொல்லிட்டு அப்பாவனுடைய பேர் சொல்லிக்கணும். 2வதாக கோத்திரம் சொல்லிட்டு தாத்தாவனுடைய பேர் சொல்லிக்கணும். 3வதாக கோத்திரம் சொல்லிட்டு கொள்ளு தாத்தாவனுடைய பேர் சொல்லிக்கணும். இந்த மாதிரி பித்ருவர்க்கத்தில் 6 ஜென்ரேஷன், அதுக்கப்புறம் அம்மாவனுடைய வழி 6 ஜென்ரேஷன், 12 ஜென்ரேஷன்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் காருணிக பிதர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கெல்லாம் தர்ப்பணம். நான் கோத்ரானு சர்மணஹா அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள்ல நீங்க உங்களுடைய கோத்திரத்தையும் யாருக்கு தர்ப்பணம் பண்றீங்களோ அவருடைய பேரை சொல்லிக்க வேண்டியது. எல்லாரும் எள்ளு எடுத்துக்கோங்க, சொல்லிக்கோங்க. கோத்ரான் சர்மணஹா வசுரூபான் பித்ரீன் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ரான் शर्मणः वसुरूपान् पितॄन् स्वधा नमस्तर्पयामि. गोत्रान् शर्मणः वसुरूपान् पितॄन् स्वधा नमस्तर्पयामि.
ரெண்டாவது கோத்திரம் சொல்லிட்டு தாத்தா பேரு சொல்லிக்கோங்க. கோத்ரான் சர்மணஹ ருத்ரரூபான் பிதாமகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ரான் சர்மணஹ ருத்ரரூபான் பிதாமகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ரான் சர்மணஹ ருத்ரரூபான் பிதாமகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. மூணாவது கோத்திரம் சொல்லிட்டு மூணாவது ஜென்ரேஷன்ல இருக்கிறவருடைய பேரை சொல்லிக்கோங்க. கோத்ரான் சர்மணஹ ஆதித்ய ரூபான் பிரபிதாமகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ரான் சர்மணஹ ஆதித்ய ரூபான் பிரபிதாமகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ரான் சர்மணஹ ஆதித்ய ரூபான் பிரபிதாமகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அடுத்தபடியா அம்மா இல்லாதவர்கள் கோத்திரம் சொல்லிட்டு அம்மாவனுடைய பேரு சொல்லிக்கோங்க. கோத்ராஹ நாம்னீஹ வசுரூபாஹ மாத்ரே ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹ வசுரூபாஹ மாத்ரே ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹ வசுரூபாஹ மாத்ரே ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. ரெண்டாவது கோத்திரம் சொல்லிட்டு பாட்டி பேரை சொல்லிக்கோங்க. அதாவது அப்பாவினுடைய அம்மா, அப்பா வழி பாட்டியினுடைய பேரை சொல்லிக்கணும். கோத்ராஹ நாம்னீஹ ருத்ரரூபாஹ பிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹ ருத்ரரூபாஹ பிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹ ருத்ரரூபாஹ பிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அடுத்தபடியா மூணாவது ஜென்ரேஷன்ல இருக்கக்கூடிய பாட்டி பேரை சொல்லிக்கோங்க. கோத்திரம் சொல்லிட்டு மூணாவது ஜென்ரேஷன் பாட்டியினுடைய பேரை சொல்லிக்கோங்க. கோத்ராஹ நாம்னீஹ ஆதித்ய ரூபாஹ பிரபிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹ ஆதித்ய ரூபாஹ பிரபிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹ ஆதித்ய ரூபாஹ பிரபிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. இப்போ அம்மா இருக்கிறவர்கள் கோத்திரம் சொல்லிக்கணும், பாட்டி பேரை சொல்லிக்கோங்க. அப்பா வழியில வரக்கூடிய பாட்டி பேரை சொல்லிக்கோங்க. அம்மா இருக்கிறவர்கள் மாத்திரம் பண்ண வேண்டியது சொல்லுங்க. கோத்ராஹ நாம்னீஹ வசுரூபாஹ பிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹ வசுரூபாஹ பிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹ வசுரூபாஹ பிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அடுத்தபடியா ரெண்டாவது கோத்திரம் சொல்லிட்டு அப்பாவினுடைய பாட்டி பேரை சொல்லிக்கோங்க. கோத்ராஹ நாம்னீஹ ருத்ரரூபாஹ பிதுஹ் பிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹ ருத்ரரூபாஹ பிதுஹ் பிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹ ருத்ரரூபாஹ பிதுஹ் பிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. மூணாவது கோத்திரம் சொல்லிட்டு அப்பாவினுடைய கொள்ளுப்பாட்டி அவளுடைய பேரை சொல்லிக்கோங்க. கோத்ராஹ நாம்னீஹ ஆதித்ய ரூபாஹ
पितुः प्रपीतामही स्वधा नमस्तर्पयामि। गोत्राः नाम्नीः आदित्यरूपाः पितुः प्रपीतामही स्वधा नमस्तर्पयामि। गोत्राः नाम्नीः आदित्यरूपाः पितुः प्रपीतामही स्वधा नमस्तर्पयामि। இப்போ அடுத்தபடியா அம்மா வழியினுடைய கோத்திரம் சொல்லிக்கணும். அம்மா வழி தாத்தாவனுடைய பேரை சொல்லிக்கணும். சொல்லிக்கோங்க எல்லாரும். கோத்ரான் சர்மணः வசுரூபான் மாதாமகான் சதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ரான் சர்மணः வசுரூபான் மாதாமகான் சதா நமஸ்தர்ப்பயாமி. गोत्रान् शर्मणः वसुरूपान् मातामहान् सदा नमस्तर्पयामि. ரெண்டாவது गोत्रान् शर्मणः रुद्ररूपान् मातुः पितामहान् सदा नमस्तर्पयामि. गोत्रान् शर्मणः रुद्ररूपान् मातुः पितामहान् स्वधा नमस्तर्पयामि. गोत्रान् शर्मणः रुद्ररूपान् मातुः पितामहान् स्वधा नमस्तर्पयामि. மூணாவது கோத்திரம் சொல்லிட்டு மூணாவது ஜெனரேஷன் இருக்கக்கூடிய தாத்தா பேரை சொல்லிக்கோங்க. கோத்ரான் शर्मणः आदित्यरूपान् मातुः प्रपीतामहान् सदा नमस्तर्पयामि. गोत्रान् शर्मणः आदित्यरूपान् मातुः प्रपीतामहान् सदा नमस्तर्पयामि. गोत्रान् शर्मणः आदित्यरूपान् मातुः प्रपीतामहान् सदा नमस्तर्पयामि. அடுத்தபடியா கோத்திரம் சொல்லிட்டு அம்மா வழி பாட்டியனுடைய பேரை சொல்லிக்கோங்க. கோத்ராः நாம்னீः வசுரூபாः மாதாமஹீ स्वधा नमस्तर्पयामि. गोत्राः नाम्नीः वसुरूपाः मातामही स्वधा नमस्तर्पयामि. गोत्राः नाम्नीः वसुरूपाः मातामही स्वधा नमस्तर्पयामि. கோத்திரம் சொல்லிட்டு அடுத்த ஜெனரேஷன் இருக்கக்கூடியவருடைய பேரை சொல்லிக்கோங்க. கோத்ராः नाम्नीः रुद्ररूपाः मातुः पितामही स्वधा नमस्तर्पयामि. गोत्राः नाम्नीः रुद्ररूपाः मातुः पितामही स्वधा नमस्तर्पयामि. गोत्राः नाम्नीः रुद्ररूपाः मातुः पितामही स्वधा नमस्तर्पयामि. மூணாவதாக கோத்திரம் சொல்லிட்டு மூணாவது ஜெனரேஷன்ல இருக்கக்கூடியவருடைய பேரை சொல்லிக்கோங்க. गोत्राः नाम्नीः आदित्यरूपाः मातुः प्रपीतामही स्वधा नमस्तर्पयामि. गोत्राः नाम्नीः आदित्यरूपाः मातुः प्रपीतामही स्वधा नमस्तर्पयामि. गोत्राः नाम्नीः आदित्यरूपाः मातुः प्रपीतामही स्वधा नमस्तर्पयामि. அடுத்தபடியா காருணிக பிதர்களுடைய தர்ப்பணம். உங்களுக்கு இங்க டிஸ்பிளேல காருணிக பிதர்களுடைய லிஸ்ட் உங்களுக்கு கொடுப்பேன். அந்த லிஸ்ட்டை பார்த்துட்டு யார் யாருக்கு தர்ப்பணங்கள்லாம் கொடுக்கணுமோ அவளுக்கு உண்டான கோத்திரம் பேரு ரூபம் எல்லாத்தையும் சொல்லிட்டு அவளுக்கு தர்ப்பணம் கொடுத்து முடிச்சுட்டு அடுத்தபடியாக தர்ப்பணத்தை நாம கண்டினியூ பண்ணலாம்.
யார் யாருக்கு தர்ப்பணம் கொடுக்கணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அவருடைய கோத்திரம் பேர் அதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவருடைய உறவு முறை அது லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். அந்த லிஸ்ட்டை பார்த்துட்டு தர்ப்பணம் கொடுங்க. தர்ப்பணம் கொடுத்து முடிச்சுட்டு மேற்கொண்டு நம்ம தர்ப்பணத்தை கண்டினியூ பண்ணலாம். எல்லாரும் காரணிக்க பிதர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து முடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ எல்லாரும் சொல்லிக்கோங்க. தத்தத் கோத்ரான் தத்தத் சர்மணः வசு வசு ஸ்வரூபான் பித்ருவ்ய மாதுலாதி வர்க்கத்வய அவசிஷ்டான் சர்வான் காருணிக பித்ரேன் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. தத்தத் கோத்ரான் தத்தத் சர்மணः வசு வசு ஸ்வரூபான் பித்ருவ்ய மாதுலாதி வர்க்கத்வய அவசிஷ்டான் சர்வான் காருணிக பித்ரேன் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. தத்தத் கோத்ரான் தத்தத் சர்மணः வசு வசு ஸ்வரூபான் பித்ருவ்ய மாதுலாதி வர்க்கத்வய அவசிஷ்டான் சர்வான் காருணிக பித்ரேன் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. ஞாதா ஞாத சகாருணிக வர்க்கத்வய பித்ரேன் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. ஞாதா ஞாத சகாருணிக வர்க்கத்வய பித்ரேன்
स्वधा नमस्तर्पयामि ज्ञाताज्ञात सकारुणिक वर्गद्वय पितॄन् स्वधा नमस्तर्पयामि ऊर्जं वहन्तीः अमृतं घृतं पयः कीलालं परिसृतं स्वधास्थ तर्पयत मे सकारुणिक वर्गद्वय पितॄन् तृप्यत तृप्यत तृप्यत. எல்லா ஜலத்தையும் மரிச்சா மாதிரி தர்ப்பணம் பண்ணி முடிச்சுட்டு பஞ்சபாத்திரத்தை கீழே வச்சுட்டு பூனலை எல்லாரும் சரியா போட்டுக்கோங்க. அடுத்தபடியாக பிரதட்சிண நமஸ்காரம். வெள்ளை எழுந்து நின்ன இடத்துலயே 3 பிரதட்சிணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணிக்க வேண்டியது. எல்லாரும் பிரதட்சிணம் பண்ணிட்டே பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, சொல்லிக்கோங்க. தேவதாபியः பித்ருभ्यश्च महायोगिभ्यः एव च नमस्वधायै स्वाहायै नित्यमेव नमो नमः ईशानः पितृरूपेण महादेवः महेश्वरः प्रीयतां भगवान् ईशः परमात्मा சதாசிவஹா. எல்லாரும் பிதர்களை பிரார்த்தனை பண்ணிட்டு நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. நமஸ்காரத்தை பண்ணிட்டு மெதுவாக உட்கார்ந்துட்டு பூனலை மறுபடியும் இடம் பண்ணிக்கோங்க. இடம் பண்ணிட்டு 2 எள்ள கையில் எடுத்துக்கோங்க. சொல்லுங்க எல்லாரும். சகாருணிக வர்கத்வய பித்ருभ्यो நமஹ. அந்த எள்ள கூர்ச்சத்து மேல மரிச்சா மாதிரி போட்டுடுங்க. மறுபடியும் 2 எள்ள கையில் எடுத்துக்கோங்க. சொல்லுங்க. உஷந்தஸ்த்வா ஹவாமஹே உஷந்தஹ சமிதீமஹி உஷன் உஷத ஆவஹ பித்ரேன் ஹவிஷே அத்தவே அஸ்மாத் கூர்ச்சாத் சகாருணிக வர்கத்வய பித்ரேன் யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி. 2 எள்ள இந்த கூர்ச்சத்தை மேல போட்டுடுங்க. தாம்பாளத்தை இருந்து அந்த கூர்ச்சத்தை கட்டை பிரிச்சு கையில் எடுத்துக்கோங்க. பாக்கி தர்ப்பங்கள் எல்லாத்தையும் தாம்பாளத்துல இருந்து எடுத்துக்கோங்க. எள்ளு மிச்சம் இருந்ததுன்னா அந்த எள்ளு எல்லாத்தையும் கையில போட்டுக்கோங்க. பஞ்சபாத்திரம் நிறைய ஜலம் எடுத்துக்கோங்க. எல்லாரும் சொல்லுங்க. ஏஷான்ன மாதா ந பிதா ந பந்து நான்ய கோத்ரிணः ते सर्वे तृप्तिमायान्तु मयोत्सृष्टैः कुशोदकैः. எல்லா ஜலத்தையும் மரிச்சா மாதிரி தர்ப்பணம் பண்ணிடுங்க. திருப்யத திருப்யத திருப்யதா. தர்பைகளை தாம்பாளத்திலேயே மறுபடியும் போட்டுடுங்க. கைகளில் எள்ளு ஒட்டின்னு இருந்தது அப்படின்னு சொன்னாக்க தாம்பாளத்தினுடைய ஜலத்தில் நினைச்சி எடுங்கோ. எள்ளு தானா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஜலம் அப்சர்வ் பண்ணிடும். அதுக்கப்புறம் சுத்தமான ஜலத்தினால கையை அலம்பிண்டு பூனலை சரியா போட்டுக்கோங்க. பவித்திரத்தை எடுத்து வலது காதுல வச்சுக்கோங்க. ஒரு தரம் ஆச்சமனம் பண்ணிக்கோங்க. அச்சுதாய நமஹ அனந்தாய நமஹ கோவிந்தாய நமஹ. ஜலம் எடுத்து கையை தொடச்சுக்கோங்க. கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திரிவிக்ரமா வாமனா ஸ்ரீதரா ஹிருஷிகேஷா பத்மநாபா தாமோதரா. காதலிருந்து மறுபடியும் பவித்திரத்தை எடுத்து கையில போட்டுக்கோங்க. வெத்தலைப்பாக்கு பழம் கையில் எடுத்துட்டு ஒரு உத்தரணி ஜலம் எடுத்துக்கோங்க. அதில் தட்சிணையை வச்சுக்கோங்க. எல்லாரும் சொல்லிக்கோங்க. ஹிரண்ய கர்ப்ப கர்ப்பஸ்தம் ஹேம பீஜம் விபாவசோஹோ அனந்த புண்ணியபலதம் அதாந்திம் பிரயச்சமே அனுஷ்டித கர்மபல சாத்குண்யார்த்தம் யத்கிஞ்சித் ஹிரண்யம் பிராமணாய சம்பிரததே. வெத்தலைப்பாக்கு பழம் தட்சிணையோட அப்படியே கீழே வச்சிருங்க. 2 உத்தரணி கையில ஜலம் எடுத்துக்கோங்க. எல்லாரும் சொல்லுங்க. காயேன வாசா மனசா இந்திரியைர்வா புத்யா
ஆத்மனா வா பிரகிருதேஹ ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. மயா அனுஷ்டிதம் இதம் மகாலய ஸ்ராத்த ஆக்யம் கர்ம. ஓம் தத்சத் பிரம்மார்ப்பணமஸ்து. ரெண்டு உத்தரணி கையில் ஜலம் எடுத்துட்டு கீழே பூமியில் விட்டுடுங்கோ. கையில் போட்டு இருக்கக்கூடிய பவித்திரத்தை எடுத்து விசர்ஜனம் பண்ணுங்கோ. விசர்ஜனம் பண்ணி வடக்க, அதாவது இடது பக்கம் போட்டுடுங்கோ. போட்டுட்டு ஒரு தரம் ஆச்சமனம் பண்ணிக்கோங்க. அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ. ஜலம் எடுத்து கையை தொடச்சுக்கோங்க. கேசவா நாராயணா, மாதவா கோவிந்தா, விஷ்ணு மதுசூதனா, திரிவிக்ரமா வாமனா, ஸ்ரீதரா ஹிருஷிகேஷா, பத்மநாபா தாமோதரா. மேற்கொண்டு நெத்திக்கிட்டு சுவாமியிட விளக்கேற்றி சுவாமி பூஜைகள் எல்லாத்தையும் முடிச்சுண்டு ஆற்றில் உள்ள பெரியவாளுக்கு சுவாமிக்கு எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணிட்டு எல்லாரும் பித்திருக்களுடைய ஆசீர்வாதத்தில் க்ஷேமமாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ராம் ராம், நமஸ்காரங்கள்.